ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நடிகர் விக்ரம் வந்து அடுத்தது வந்து 1000 கோடி பட்ஜெட்டில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து உறுதியான தகவல் வந்திருக்குங்க. இந்த ஒரு விஷயம் விக்ரம் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப பெரிய ஒரு நடிகர் அண்ட் அவரோட உடம்பே வருத்தி நடிக்கிற ஒரு டெடிகேட்டட் ஆக்டர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விக்ரம் வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருப்பார். ஸோ இவர் படம் வந்தாலே வந்து வெற்றி பெறுதோ இல்லையோ, ஆனால் வந்து அவரோட நடிப்பு, அவரது உழைப்பை பாராட்டத்துக்காகவே ரசிகர்கள் தேட்டருக்கு போவாங்க. ஸோ ஆனால் வந்து இவருக்கு வந்து 1000 கோடி பட்ஜெட்டில் இது வரைக்கும் நடிக்க எந்த ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்காதது அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயம் வெளியே வந்திருக்குங்க. அதாவது அவர் வந்து அடுத்தது வந்து 1000 கோடி பட்ஜெட் படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது ட்ரிபிள் ஆர் பட வெற்றிக்கு பிறகு வந்து நம்மளோட எஸ்.எஸ். ராஜமௌழி வந்து தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிக்கிறான மகேஷ் பாபு வைத்து வந்து செம்ம பெரிய ஒரு பிரம்மாண்ட படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த திரைப்படத்தில் பிரியங்கா சோப்ரா தான் ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் பிருத்திவிராஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த பிரம்மாண்ட பட்ஜெட் படத்தில் தான் வந்து விக்ரம் வந்து நடிக்க வந்து பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிட்டத்தட்ட அஃபிஷியலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மகேஷ் பாபுவோட மாஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஸோ நம்மளோட ஒரு கோலிவுட்டில் வந்து ஒரு ஆக்டரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னதுக்கு விக்ரம் தான் வந்து அவங்க வந்து ராஜமௌழி வந்து அவர் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காராம் அவரை வச்சு. ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ வில்லன் கதாபாத்திரத்துக்கு தான் வந்து கேட்குறாங்க அப்படின்றும் சொல்லப்படுது. அண்ட் சப்போஸ் வந்து விக்ரம் வந்து இந்த ஒரு ரோலை ஒத்துக்கிட்டா வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் 1000 கோடி பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் சப்போஸ் இது நடந்தால் செம்ம பெரிய ஒரு பிளாஸ்ட்டாகவே இருக்கும்.